ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் மீன் தாங்க எடுத்திருந்தோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நேற்று குழம்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு ஃப்ரை. அதுவும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தான் வாங்கியிருந்தாங்க. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக சாப்பிட்ணுன்னு ஆசைங்க. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். எனக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மிக்கிட்டே சொல்லியிருந்தேன். அதனால் முழுசாக அந்த மீனை பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் முழுசாக சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அதை நான் எப்படி ட்ரை பண்ணுறேன், எங்கள் அம்மா என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்திங்கன்னா செம்ம க்ளீன் ஆயிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதை 2 பக்கம் பார்த்திங்கன்னா லைட்டாக கீறணும். ஏன்னா அந்த மசாலா பார்த்திங்கன்னா உள்ளே போகணும் இல்லையா, அதுக்காக தான் கீறுறதுக்காக எங்கள் மம்மி இப்படி பண்ணியிருக்காங்க. நம்ம சின்னதாக கட் பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த முழுசாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்குங்க. அடுத்து இதுக்கே நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஒரு 2 தடவை சாப்பிடுவோமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாக்கிலே ஒட்டிக்கிச்சு. அதனால தான் எங்கள் மம்மி எப்போயுமே வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரியே பண்ணிடுங்க அப்படி சொல்லிடுவேன் நான். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி முடிச்சதும் பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேவையான மசாலா பார்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிற பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி, மல்லிப்பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசால் பொடி எடுத்துக்கோங்க, ஜீரகப்பொடி, மிளகு பொடி. இதை எல்லாத்தையும் தான் நம்ம போட போகிறோம். நாங்கள் எப்படி போடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா மீனை நம்ம சைடில் வச்சுக்கலாம். நம்ம மீன் பொடி பொரிக்கிறது வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை பார்த்திங்கன்னா ஒரு 2 பாக்கெட் கிட்ட கொட்டிக்கிட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி கொஞ்சம் தாராளமாகவே கொட்டிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி, அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசால் பொடி. நமக்கு உரப்பு வேணும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். ஏன்னா சுட சுட அந்த காரமாக சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பிட்ட மாதிரியே ஃபீல் ஆகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசால் பொடி ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு பொடி ஆட் பண்ணிவிட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறம் ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டேன் நான். இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு குழி மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கள் மம்மி அப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு புளிப்பு வேணும், எல்லாமே கலந்து இருந்தால் தான் அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் கிட்டே எங்கள் மம்மி புழிஞ்சு விட்டு அதை பார்த்திங்கன்னா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுருங்க, உப்பை மறந்துடாதீங்க. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்டே உப்பு போட்டாச்சு. போட்டு இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ கிளற போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கட்டியாக வந்துடும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம மசாலா உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அது போய் நிற்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் அது ஒட்டவே ஒட்டாது, அதுக்காக தான். அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜுக்கு ஆக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு தான் போட்டோம். ஏன்னா தேடிட்டு இருந்தாங்க, கிடைக்கல. அதனால் கிடச்சதும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு. அதை நம்ம போட்டுடலாம். போட்டுட்டு அதையும் பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் தண்ணியாக ஆகிற அளவு. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மீனுக்குள்ளேயும் ஸ்டஃப் பண்ணணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே எல்லாத்தையுமே இது மாதிரி தடவி விடுங்க. எல்லா மீன்லேயும் நல்லா தடவி விட்டு இதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கோங்க. அதனால் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா முதையே நல்லா அப்படியேவும் தடவி வச்சுட்டாங்க. ஃபுல்லாக பாருங்கள், உள்ளே படுற அளவு நல்லா மசாலா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் படணும். அப்போ தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேட் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் இந்த மாதிரி சுட சுட சாப்பிட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் எனக்கும். ரொம்ப நாள் கழித்து மீன் சாப்பிடும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாத்தையுமே நம்ம ஃபைனலாக எல்லா இதுலேயும் படுற அளவு தடவி விட்டாச்சு. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கும் போது எண்ணெயில் பொரிக்காதீங்க. தோசைக்கல்லில் போட்டு திருப்பி எடுத்திங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சீரியஸாகவேவும் சில பேர் பார்த்திங்கன்னா மீனை பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுவாங்க. ஃப்ரை பண்ணிங்கன்னா அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் சாப்பிடும்போது ரொம்ப பிடிச்சதுனால தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை போய் எடுத்துகிட்டு நம்ம பொரிக்க தான் போகிறோம். பொரிச்சிட்டு அதுக்கடுத்து சாப்பிட்லாங்க சூப்பராக. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிக்கிடட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லா வேகணும், உள்ளே வரைக்கும் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனாக எடுத்து அப்படியே அலேக்காக வைங்க. அது வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த மொறு சவுண்டுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குங்க.
நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நமக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரே தோசைக்கல்ல 2 இதை வச்சுட்டு அப்படியே நம்ம மூடி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு மறுபக்கம் வைக்கிறதுக்காக தான் நாங்கள் மூடி விட்டுருக்கோம். ஏன்னா எல்லா பக்கமும் உள்ள வரைய குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அதை அப்படியே மெதுவாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பராக நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா செம்ம டெம்டிங்காக இருக்கும். அதை விட பார்த்திங்கன்னா இந்த வாழை இலையில் வச்சு சாப்பிடுவாங்க பார்த்திங்களா, அதை ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி காட்டுறேன். அதுவும் வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சதுனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான். ஃபைனலாக பார்த்திங்கன்னா 2 பக்கமும் திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எங்கள் மம்மி பார்த்திங்கன்னா அதை தூக்கி அப்படியே மறுபடியும் மூடி வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அது பின்னாடி முன்னாடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வெந்து அது உள்ளே பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த மசாலாலாம் உள்ளே போய் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபீல் பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் சொல்லுவேனா அப்படின்னு கூட எனக்கு தெரில. எங்கள் வீட்டில் நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மட்டும்தான் காட்டிகிட்ருக்கேன். ஃபைனலாக பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. இதை பார்த்திங்கன்னா அலேக்கா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பார்த்திங்கன்னா சுட சுட அப்படியே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. எத்தனை பேருக்கு பார்த்திங்கன்னா மீனை வெறும் இதாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா சாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக இந்த மீனை பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்ரேஷன் பண்ணி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா எப்பயுமே அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழக்கம் எனக்கு. இந்த சாதத்து கூடலாம் வச்சு நான் சாப்பிட்டதே கிடையாதுங்க. எனக்கு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்ல அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து மறுபடியும் அதே மாதிரி தான் மித்த இருக்கிற எல்லா மீனையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதாக போட்டு அப்படியே திருப்பி எடுத்து பிளேட் மாற்றிட்டே இருந்தாங்க. அந்த வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. அதை ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நிறைய மீன் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, ஃபினிஷ் ஆயிடுச்சு. பாருங்கள் ஒரு மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்கோம். இதுலேருந்து எடுத்து சாப்பிட தான் நம்ம போகிறோம். ஃபைனல் டச்சாக பார்த்திங்கன்னா அப்படியே எண்டுக்கு வந்துருச்சு. லெமனை வச்சுட்டு அதில் பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா சூப்பரான மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க, நானும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.